வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். முதல்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாமுடைய தேர்வர்கள் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. 110க்கு மேலே எடுத்தாலே போதும், 110 எடுத்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். அடுத்து தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸி தான். 110, 15 அது வரைக்கும் இது எடுத்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும் ஜென்ரல் கட் ஆஃபில். அதே மாதிரி SC/ST அந்த கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 80 எடுத்தாலே தமிழில் போஸ்டிங் கிடச்சிரும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேட்சாக நடத்தாங்க. அதில் 3ஆவது பேட்ச் ரொம்ப டஃப்ன்றாங்க. அதனால் கட் ஆஃப் நார்மலைசேஷன் மார்க் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 3 தேர்வுகள் இருக்குது அவங்களுக்கு. 3 செஷனையும் கூட்டி நார்மலைசேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பான இதெல்லாமே இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 85லேருந்து 90 எடுத்தாலே போதும். மேக்ஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதையும் கவலைப்படாதீங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினம் தான். அவங்களுக்கு ஒரு 105 எடுத்தாலே போதும். இந்த ஆண்டு PGTRBயில் அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2-3 இதாக தான் பண்ணாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போச்சு கெமிஸ்ட்ரி எக்ஸாமு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2019 72 எடுத்தாலே போஸ்டிங் சொன்னாங்க. ஆனால் 2022 பார்த்திங்கன்னா 90 எடுத்தால் கண்டிப்பாக போஸ்டிங் இப்போ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கிடைச்சிருச்சோம். பாட்னி அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்னி எல்லாமே ஈஸி தான். சில டாப்பிக்கு ஜென்ரல் சைக்காலஜி அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணாங்க தேர்வர்கள். அதனால் இதில் ஹையஸ்ட்டு கட் ஆஃப்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 90 மேலே எடுத்தால் போதும். ரொம்ப ரொம்ப கம்மியான லீஸ்ட்டு கட் ஆஃப்னு பார்த்தா ஒரு 75 எடுத்தாலே பாட்னியில் போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜுவாலஜி ரொம்ப ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க தேர்வர்கள். இவங்களுடைய அதிகபட்ச மார்க் பார்த்திங்கன்னா 80லேருந்து 85 எடுத்தாலே போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்கும். குறைந்தபட்ச மார்க் பார்த்திங்கன்னா 69லேருந்து 73க்குள்ளார போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ். இதுவும் கொஞ்சம் கடினம் தான் ஃபீல் பண்ணாங்க தேர்வர்கள். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 83லேருந்து 85 ஹையஸ்ட்டு மதிப்பெண்கள் அதை எடுத்தால் போஸ்டிங் கிடைக்கும் ஜென்ரலில். SC/ST கேட்டகரி அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் 76, 77லேருந்து பார்த்திங்கன்னா 80க்குள்ளாமல் இருந்தாவே அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த எக்கனாமிக்ஸில் போஸ்டிங் கிடச்சிரும். நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். இந்த கட் ஆஃப் ஒரு தோராயமான கட் ஆஃப் தான். இது ஒரு உறுதித்தன்மையான கட் ஆஃப் கிடையாது. எப்போ வேணாலும் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.